அடடடடடா, என்ன வேக்காடு என்ன வேக்காடு. வீட்டுக்குள்ள இருக்க முடியலம்மா. ஜன்னலெல்லாம் திறந்து வச்சா சிலு சிலு சிலுன்னு காத்து வரும்னு நினைச்சேன். ஆனா வெளிய இருந்து வெக்கதான் வருது. மார்ச் மாசத்துலயே என்ன வேக்காடா இருக்கு. மே மாசம்லாம் வந்துட்டுனா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு போலயே. அதுலயும் அக்னி நட்சத்திரம்லாம் வருமே. ஒரு போக்க பார்த்தா அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடி நானே வந்து ஆவியா மேல போயிருவேன் போல் இருக்கே. கடவுளே, வெயில தான் இப்படி போட்டு பொல பொலன்னு பொழக்கு. இந்த கரண்டையாவது அமத்தாம இருக்கானா? அமத்தி அமத்தி போட்டுறான். மனுஷ மக்களால இருக்க முடியுதா? ஒரு டேபிள் ஃபேன் வச்சாலாம் இனி சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கேன். இன்னும் ஒரு 3 வாங்கி சுத்தி 4 பக்கமும் வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துக்கணும். அப்பதான் உயிர் வாழ முடியும் போல் இருக்கு. ஐயா, வெளியே போய் துணி துவைக்கணுமேனு செத்து துவைக்க தான் ஆரம்பிச்சேன். அடிச்ச வெயிலுக்கு பாதி கூட துவைச்ச முடியல. அதுக்குள்ள கிருகிருன்னு வந்துட்டு உள்ள வந்து உட்காந்தாச்சு. தண்ணியை மட்டும் பிடிச்சி போட்டுட்டு வந்துட்டேன். பிறகு போய் பொறுமையா துவைப்போம். பேசாம இனி பகல்ல துவைக்கிறத விட்டுட்டு ராத்திரியில நல்லா காத்தாட துவைச்சு போட்டுறணும். அதான் பகல்லையே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டுல, அந்த வெயில்ல நல்லா காயிட்டு அடுத்த நாள் காலையில மதியானம் போல துணி எடுத்துக்கணும். இப்படிதான் செய்யணும். வெயிலுக்குள்ளலாம் நம்மளால நின்று துணி துவைக்க முடியலம்மா. என்ன இவ, கோழிக்கெல்லாம் கொஞ்சம் இறைய எடுத்து போடுன்னு சொன்னோம், அதையும் போடக்காங்கட. துணியை கொஞ்சோட துவைச்சு போட்டிருக்கா. மீதி துணியெல்லாம் எங்கன்னு தெரியல. வீட்டு வாசல கொஞ்சம் தூத்து பெருக்கணும், அதையும் பெருக்கல. பாதி துவைக்க துவைக்க உள்ள போயிட்டா போல் இருக்கு. பக்கெட்ல தண்ணியை மட்டும் நிரப்பி வச்சிருக்கா. அந்த சோப்பை கூட எடுக்கல. சோப்பு அந்த ஆள கிடக்கு. என்னதான் பண்றா வீட்டுக்குள்ள? ஒரு பொறுப்பு இருக்கா இவளுக்கு? ஏடி 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 ஏடி, கதவை தர. உள்ள என்ன செய்யறா? வந்துச்சு எங்க வீட்டு ரேடியோ. இனி அது என்ன சொல்ல காத்து கிடக்கும். போய் கதவை திறந்து பாப்போம். வாங்கதே. ஏடி, என்ன சொன்னேன் உன்ன? என்ன சொன்னீங்க? துணியை துவைச்சு போட சொன்னேன், அது பாதியில அந்த ஆள இருக்கு. வீடு தூத்து பெருக்க சொன்னேன், அதையும் ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை. கோழிக்கு இற போட மாட்டியோ, அதையும் போடலை. அதை யான்ட்டே கேட்குறியே? வெளியே தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கிருகிருன்னு தலையெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு ஒரே மயக்க வர மாதிரி ஆயிட்டு. மயக்க வர மாதிரி ஆயிட்டா? மயக்கம் வர அளவுக்கு சந்திரமல்லி என்ன வேலை செஞ்சியே? துணி துவைச்சு போட்டோம்ல. ஏண்டி, இந்த 4 துணியை துவைச்சு போடுறக்கா உனக்கு கிருகிருன்னு வந்துட்டு? 4 துணியோ 40 துணியோ அடிக்கிற வெயிலுக்குள்ள இருந்து துவைக்கணும்ல. அதான் அப்படி ஆயிட்டு. அதான் உள்ள போய் ஃபேனை போட்டு செத்தால உட்காந்துட்டு வந்தேன். ஆமா, என் மகன் நல்லா உழைச்சு கொட்டுறான். நீ என்ன நேரம் பார்த்தாலும் அந்த ஃபேனு கடியிலே உட்காந்துக்க. என்ன உங்க மகன் நல்லா உழைச்சி தள்ளிட்டாரு. 4 நாள் வேலைக்கு போனா 40 நாள் வீட்டுல கிடக்காரு. நான் துணி தைச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பில்லு வந்தா நான் தான் கட்டுவேன். உங்க மகனா கட்டுவாவே? அவன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். நல்லா அட்ஜஸ்ட் பண்றாவ. ஏன்ட்டே நீங்க வேற இத்தனை வருஷம் அப்படி விட்டுதான் உங்க மகன் என்ன திருந்தாம கிடக்காவ. அப்பயே வெளுத்து எடுத்திருந்தோம்னா ஒரு வழிக்கு வந்திருப்பாவ. உங்களதான் சொல்லணும், அடிக்காம செல்லம் கொடுத்த வழக்கு இப்படி இருக்காவ. சரி சரி, அந்த கதையெல்லாம் இருக்கு விடு. வேலையை எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போய் படுக்க வேண்டியதானே? ஏன் பொறுமையா செஞ்சா இப்ப என்ன ஓடியா போகுது துணியெல்லாம்? என்னால முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வைப்பேன். வர வர மாமியார் மேல ஒரு மட்டு மரியாதை பயம் எதுவுமே உனக்கு கிடையாது. என்ன சொல்ல, இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட என்ன பேச முடியுது? சரி, கதவு திறக்க எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க கதவை தட்டினோன்னு பறந்தா வர முடியும்? எனக்கு என்ன ரெக்கையா இருக்கு? அம்மாடி, பறந்து வர வேண்டாம், நடந்தே வரலாம்ல. நடந்து வந்து தான் திறந்திருக்கு. கட்டில உட்காந்துருந்தேன், உங்க சத்தம் கேட்டுதான் எழும்பி வந்து கதவை திறந்திருக்கேன். இதுக்கு மேல வேகமா எப்படி வர முடியும்? ஏடி, நான் தான் சத்தம் கொடுத்தல, என் குரலை கேட்டோன்னா வேகமெல்லாம் வந்திருக்கணும். நீ எப்படி வருவ? மாமியார் மேல மரியாதை இருந்தா வருவ. இதுக்கும் மரியாதைக்கு என்னத்தே சம்பந்தம்? நீங்க கதவை தட்டியே திறந்துட்டோம்ல. ஏதோ இந்த ஒரு தடவை உன்னை மன்னிக்கேன். இன்னொரு தடவை இப்படி நேரம் பிந்தி வந்து கதவு திறந்தேன்னு வச்சி, அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. நடக்கிறது வேறயா? அப்படி என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க? அது கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருப்பேன். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே, நான் உள்ள போய் உட்காந்துக்கிடுறேன். நீங்க கதவை உடைச்சிட்டே வாங்க. என்ன இவ சொன்ன உடனே உடைச்சிட்டு உள்ளவான்னு போயிட்டா? சரி, நமக்கு என்ன ஒரு வீடா இருக்கு? நம்ம தான் 2 மகன்களை பெற்று வச்சிருக்கோமே. ஒரு மாமன் வீடு இங்க, இன்னொரு மாமன் வீடு தான் தள்ளி இருக்கே. சின்னவன் முண்டாட்டி கதவை சாத்திட்டு போயிட்டா. பெரியவன் முண்டாட்டி வீட்டுல தானே இருப்பா. அங்க போய் சத்தால கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரம் பொழுதடைய வருவோம். நம்ம வீட்டுக்கார் இங்கேயே படுத்து உறங்கிட்டாரே. பாவம், அவ்வளோ டயர்டா இருந்திருப்பாரு போல் இருக்கு. என்னங்க என்னங்க? ஐயோ, அப்படியே அசந்து உறங்கிட்டும் போல் இருக்கு. வா சின்ன பொண்ணு. என்னங்க இங்கேயே உட்காந்து அசந்து உறங்கிட்டியலோ? ரூம்குள்ள வந்து படுத்திருக்கலாம்ல, அழகா ஃபேனை போட்டுக்கிட்டு. நான் உறங்கணும்னு உறங்கல பத்துக்க. சும்மா உட்காந்துருந்தேன், அந்த ஆள உறக்கம் வந்துட்டு. அதுவும் படுத்தா நல்ல உறக்கமா வருது. எப்பா, என்ன வேக்காடா இருக்கு தெரியுமா? ஆமாங்க, எவ்வளோ வேக்காடா இருக்குல்ல. சரிங்க, உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? ஜூஸா? எதுக்குமா? இல்லைங்க, வெயில் நல்லா அடிச்சு கொளுத்துதுல, அதான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்போமேன்னு நினைச்சேன். அப்படியா? சரி, போட்டுக்கொண்டா. 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஆட்டுமா, போட்டுக்கொண்டா. முந்திலாம் விறகடுப்புல தான் இப்படி எல்லாம் சமைச்சோம்.
இருந்தாலும் இப்ப கேஸ் அடுப்புலயே பழகி நல்லா பழகிட்டு அதனால இது சிரமமா இருக்கு. என்ன செய்ய? இந்த மாதிரி விறகு வெட்டி சமைக்கவா முடியுது? விறகு வெட்டுறதுக்குள்ள குறுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இனி எவ்வளோ நாள் இப்படி தரணுமோ தெரியல. கேஸ் புக் பண்ணாலும் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் வரும். புக்கு இன்னைக்கு தான் பண்ணியிருக்கு. இனி 10 நாள் வர வரைக்கும் இப்படி தான் வச்சு சமாளிக்கணும் போல் இருக்கு. அம்மாடி, இங்க என்ன செய்யறா? வாங்குங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப விறகு வச்சு இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கா? அடுப்புல செய்ய வேண்டியதானே? சிலிண்டர் முடிஞ்சு போயிட்டுங்க. சிலிண்டர் முடிஞ்சு போயிட்டா? ஐயோ, இந்த மாதிரி சூழ்நிலையில சிலிண்டர் முடிஞ்சா என்ன செய்ய? புக் பண்ணா 10 நாள் ஆகுமா? புக்கு பண்ணியிருக்கு. நீ 10 நாளுக்கு இப்படி தான் ஓட்டணும். அதான் 10 நாள்ல வந்துரும்லம்மா. யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம்ல? யாராவது புதுசு வச்சிருந்தாங்கன்னா வாங்கிட்டு நமக்கு வந்த பிறகு கொடுத்துக்கிடலாம்ல? வேண்டாங்க, எல்லா பக்கமும் சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. யாராவது ஒன்று வச்சிருந்தாங்கன்னா அவைய துவைக்க வச்சிருப்பாவ. அதை போய் நம்ம கேட்டா நல்லாவா இருக்கும்? நமக்கு தான் 10 நாள்ல வந்துரும்ல. வந்த பிறகு அதையே பயன்படுத்திக்கிடலாம். அது வரைக்கும் இதையே வச்சு சமாளிச்சுக்கிறேன். உனக்கு தானம்மா சிரமம். சிரமம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் விறகு மட்டும் வெட்டி கொடுங்க போதும். அதை வச்சு ஓட்டிக்கிறேன். சரிம்மா, சரி பாரு. அது என்ன கையில? பசங்களுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு வந்தேன். எங்க 2 பேரையும் காணல? 2 பேரும் உள்ள ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காவங்க. போய் கொடுங்க. இல்லம்மா, இதை நீயே கொண்டு போய் கொடு. வண்டியை வேற வெயில நிறுத்திட்டு வந்துட்டேன். நிழல் பார்த்து ஏதாவது மரத்து நிழல்ல விட்டுட்டு வரேன். சரிங்க, கொண்டாங்க, நான் கொடுத்துறேன். ம். சின்ன பொண்ணு, ஜூஸ் நல்லா இருந்து பாத்துக்க. நிறைய சக்கரை போட்டு நல்லா ஜில்லுன்னு தண்ணி ஊத்தி குடுத்தியா? நல்லா இருந்துச்சு. அப்படியாங்க? நல்லா இருந்ததோ? நானும் அப்பப்போ இப்படிதான் குடிப்பேன், பார்த்துக்கிடுங்க. அப்படியெல்லாம் குடிச்சாதானே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, வெயிலுக்கு நல்லதுதான் குடி. வேற எதுவும் பழம் ஜூஸ் போடுறதுக்கு வேணும்னாலும் சொல்லி நான் வாங்கி தரேன். என்னம்மா, நல்லா தண்ணி குடிக்கணும். நல்லா மோர் அதுன்னு நீர் சத்து உள்ளதா எடுத்துக்கிடணும். ஏன்னா வெயில் அவ்வளோ அடிக்க பத்தியா, அதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. ஆட்டுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. பேசுமா. வேலைக்கு நேரம் ஆயிருமோ? இல்ல இல்ல, எனக்கு ஆபீஸ் முடிஞ்சிட்டு நேரமா, அதான் வந்தேன். உன்னை வீட்டுல ஆளை காணோன்னு அந்த ஆளை உட்கார்ந்துருந்த மாதிரி உறங்கிட்டேன். அப்படியா? உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டோ? நான் கூட நீங்க திரும்ப போகணும்னு நினைச்சிட்டுலாம் இருக்கேன். இல்ல இல்ல, போக வேண்டாம். எதுவும் வாங்கணுமோ? ஆமாங்க, வாங்கணும். சரிம்மா, போய் பை எடுத்துட்டு வா. என்ன வேணுமோ சொல்லு, வண்டியில கூட்டிட்டு போறேன், போய் வாங்கிக்கோ. இங்க வாங்கணும். ஆனா அது பையிலெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. பையில தூக்கிட்டு வர முடியாதா? அந்த மாதிரி பொருளா சொல்ல போறா? அது என்ன பொருள்? அது ஏசிங்க. என்னது, ஏசியா? ஆமாங்க, ஏசி ஒன்று வாங்கிட்டாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? போன மாசம்தான் கை வலிக்குது, எனக்கு ஒழுங்கா துவைக்கவே முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியலன்னு வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்கன்னு கேட்டா. சரி கேட்குறியேன்னு நானும் கையில் கிடந்த காசெல்லாம் புரட்டி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதம் வந்து ஏசி வாங்குங்க. மாதம் மாதம் ஒன்று கேட்டால் நான் ரூபாய்க்கு எங்கே போகிறது? ஏங்க, இந்த மாசமே இப்படி வெயில் அடிக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? எப்பயும் ஏப்ரல் மேனா வெயில் அடிக்கும். சரி, வாஷிங் மிஷினும் போன மாதம் வாங்கியாச்சு. ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஏசி வாங்கிக்கிடலாம் வெயில் காலம் வந்த பிறகுன்னு நினச்சேன். மார்ச் மாதமே வெயில் இந்த பழம் புழக்குது. நான் என்ன செய்ய? வேக்காட்டுக்குள்ளே இருக்க முடியுவா? இன்னும் பல வீட்டில் போய் பாரு, இது கூட இல்லாம இருக்காவ. ஆமாம், ஒரு வீட்லேயும் ஃபேன் கூட இருக்காதுல்ல. எல்லா வீட்லயும் ஃபேன் இருக்கும். ஏசி எல்லார் வீட்லயுமா வாங்கி மாட்டிருக்காவ. இருக்க ஃபேனை வச்சு சமாளிக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்கு? ஏன் அந்த மாதிரி உனக்கு இருக்க முடியாதோ? அந்த மாதிரி இருக்க முடியலங்க. அவியலுக்கு சரின்னு பொறுத்துக்கிடலான்னு பொறுத்திருக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்னால் முடியலங்க. என் உடம்புல தினமும் வேர்த்து வேர்த்து ஊற்றுது. சை. நீ தான் ஒரு வேளை குனிஞ்சு நிமிந்து பார்க்க மாட்டியே, பிறகு உனக்கு எப்படி வேர்வை வரும்? ஆமாம், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கலன்னா வேர்வையே வராதுல. இந்த மூளை இல்லாத ஆள் மாதிரி பேசாது என்ன? இந்த வெயில் காலத்தில் வெளியே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலே அப்படி வேர்த்து ஊற்றுது. உங்களுக்கு என் நிலைமை எப்படிப்பா புரியும்? காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஏசியில் கிடக்க வேண்டியது. பிறகு ராத்திரிக்கு வீட்டுக்கு வர வேண்டியது. கட்டில் தூக்கி போட்டு வெளியே வாசலில் போட்டு அழகாக ராத்திரிக்கு காற்றை வாங்கிட்டு உறங்க வேண்டியது. காலையில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போக வேண்டியது. இப்படி இருந்தால் வீட்டில் இருக்கிற வெக்கம் எப்படி தெரியும்? நீங்கள் மட்டும் நல்லா ஏசிலேயே இருக்கணும், நான் இருக்கக்கூடாதோ? ஏடி, நானா காசு போட்டு ஆபீஸ்ல ஏசி வாங்கி மாட்டியிருக்கேன். கம்பெனிக்காரங்க மாட்டியிருக்காவ, அதுல நான் வேலை செய்யறேன். யாரோ மாட்டிருக்காவ, ஆனா நீங்க தானே வேலை செய்யறிய. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு ஒன்று மாட்டி விடுங்க, என்னால இருக்க முடியல. என்ன சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிடாம பேசிக்கிட்டு இருக்கா? இன்னும் வண்டிக்கே இஎம்ஐ கட்டி முடியல, அதுக்குள்ள நீ இப்படி கேட்டா என்ன செய்ய? ஐயோ, எதுக்குமா இப்படி அல்றா? போச்சு, ஆனா உன கோவம் மட்டும் வந்துடும், திரும்பிக்கிடுவா. எதுக்கு கோச்சுக்கிறா, எதுக்கு எப்ப எப்படி இருப்பானே தெரிய மாட்டேக்கு. ஏ சின்ன பொண்ணு, திரும்புமா. இன்னொன்னு தொடாண்டா, கையெடுங்க முத.
அட திரும்பன்னு சொல்றேன்ல. என்ன சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு இது? பேசிட்டு தானே இருந்தேன். உன்னை நான் ஏதாவது இப்ப ஏசுனேனா? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கா? என் தலைவிதியை நினைச்சேன் அழுகையா வருது. இப்படி என்ன உன் தலைவிதி இங்க மோசமா போயிட்டு? லவ் பண்ணும்போது உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். உன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். உன் சந்தோஷத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னியலே. இப்ப ஒரு ஏசி கேட்டதுக்கு கூட வாங்கி தர மாட்டேங்கிறியலே. எம்மா உனக்கு ஏசி தானே வேணும். அப்படி முகத்தை வச்சுக்கிட்டு அழாத. பார்க்க சகிக்கல. சரி, இன்னைக்கு வாங்க முடியாது. நான் ஏதாவது காசு ரெடி பண்றேன். நாளைக்கு போய் வாங்கிக்கிடலாம் என்ன? உண்மையா சொல்றீங்களா? உண்மையா தான் சொல்றேன். நான் இதுல எதுக்கு விளையாட போறேன்? நாளைக்கு நிச்சயம் போய் வாங்கிட்டு வரலாம் என்ன? அப்படியாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதான் அவளுக்கு வேணுங்கிறது சாதிச்ச பிறகு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஆனா அதுக்கு முந்தி தார தாரையா கொட்டும். எங்கதான் வச்சிருப்பாளோ அந்த கண்ணீரெல்லாம் தெரியல. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உன் உருவம் பார்த்து வானம் கூட குறுகுதே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னை தந்தவனே, நான் வழங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, ஏன் ஒட்டு மொத்த சென்மத்துக்கும் சொந்தம் நீதானே. ஏடி என்னது, புத்தகத்தை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க? படிச்ச மாதிரியே இல்ல. ஏம்மா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றா, சத்தத்தை காங்கலையே. அம்மா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரிமா. ஒரு சிலருக்கு சத்தம் போட்டு படிச்சாதான் நினைவு இருக்கும், ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே படிச்சாதான் நினைவு இருக்கும். எனக்கு மனசுக்குள்ளே படிச்சாதாம்மா நினைவு இருக்கும். நல்லா இருந்துச்சு போ. என்னமோ படிக்கன்னு சொல்ற, படிச்சா சரிதான். சதீஷ் எங்கடி? அவன் இங்க இருக்கான். அப்பமே பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிட்டான். என்னடி சொல்ற? விளையாட போயிட்டானா? ஆமாம்மா, அவன் ரூம்குள்ளேயே இல்லையே. படிக்கன்னு தானே சொன்னான் என்கிட்ட. நல்லா படிப்பான். உங்க மகனுக்கு என்ன நேரம் பார்த்தாலும் கிரவுண்ட்ல என்ன வெயில் அடிச்சாலும் அங்க சுத்துறது தான் பிடிக்கும். வீட்டுல இருந்தா உங்க மகனுக்கு என்னைக்கு பிடிக்கும்? மற்ற நாள்னா பரவாயில்ல. பைத்தியக்காரன், பரிச்சை நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் விளையாடணுமா அவனுக்கு? வரட்டு இன்னைக்கு. ஏம்மா நான் ஒழுங்கம்மா. இல்ல எங்க போன? ஏம்மா இப்படி கோவமா இருக்கியே? எங்க போனேன்னு கேட்ட உடனே இவ்வளவு நேரமா படிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப புழுக்கமா இருந்து, அதான் வெளியே போய் ஐக்கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தேன். எம்மா இல்ல, அவன் போய் சொல்றான். என்னாச்சுமா? நினைச்சேன் நீங்க கோவமா இருக்கும் பட்சலையே நினைச்சேன். இந்த சுமி தானே ஏதாவது கோல் மூட்டி விட்டுருப்பா. அவளுக்கு இதேதாம்மா வேலை. இன்னைக்கு என்ன சொன்னா என்ன பத்தி? நீ இவ்வளவு நேரம் எங்கல இருந்தா? ஏமா இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். வேர்த்து இருந்தா மூஞ்சி கை கால் கழுவுனேன்னு சொன்னேன்ல, பாருங்க ஈரமா தானே இருக்கு. ஆமா, இந்த பிள்ளை நீ விளையாட போயிட்டேன்னா? அவ என்னை பத்தி நல்லா சொன்னாதான் நீங்க ஆச்சரியப்படணும். அவ எப்பவுமே என்னை பத்தி இப்படி தப்பா தானே ஒண்ணுக்கு ரெண்டா போட்டுடுவா. அதான் அப்படி சொல்லியிருக்கா. அத போய் நீங்க நம்புறிய பாத்தீங்களா? பரீட்சை நடக்கும் பட்சத்துல இப்படி போய் நான் விளையாட வேணாமா? அதானே. சே, ஒரு நிமிஷம் நானே ஒன்னு சந்தேகப்பட்டுட்டேன்ல. அவ இருக்க வரைக்கும் இப்படிதாம்மா, என்ன ஏதாவது சொல்லிட்டே தான் கிடப்பா. ஏடி, அண்ணன் இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்து படிச்சிருக்கான், எதுக்கிட்டு போய் சொன்னா? ஏம்மா நான் பொய்யே சொல்லலமா, அவன் நடிக்கான். திரும்ப போய் பேசுறியா? போட்டேன்னு வை. ஆமா, நான் சொல்றதை நம்பவே மாட்டாவ. அவன் பொய்யா சொல்லுவான், நம்பிட்டு இருப்பாவ. சரி மக்களே, படிச்சு ரொம்ப கலப்பா இருப்பாள்ல. உனக்கும் அவளுக்கும் அப்பா தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்காவ. அந்த கட்டில வைக்க 2 பேரும் எடுத்து சாப்பிட்டுட்டு படிங்க என்னையா? சரிம்மா. இந்த ரூம் ரொம்ப புழுக்கமா இருக்கோ? அப்பாவே ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி தர சொல்றேன், இதுல வச்சுக்கிடலாம். சரிம்மா. கல்யாணி, கல்யாணி சித்தங்கிட்டு வா. அண்ணா உங்க அப்பா வேற எதுக்கோ கூப்பிடாவ, என்னன்னு போய் கேட்டு வரேன். நீ இதை சாப்பிடு. ஏம்மா எனக்கு? உனக்கும் தம்பி அலறாத, 2 பேரும் பிரிச்சு எடுத்து சாப்பிடுங்க. அவன்கிட்ட இருக்கு, அவன் எப்படி தருவான்? சும்மா அண்ணனை மாட்டி விட்டியா? இல்ல நீ விளையாட தானே போனேன், எதுக்கு அம்மாட்ட வந்து போய் சொன்னேன்? ஆமா, விளையாட தான் போனேன். அம்மாட்ட சொல்லி அடி வாங்கதுக்கா? நல்ல வேலை சுமி, சரியான நேரத்துக்கு வந்திருக்கேன். பேட்டை பரத்தால போட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி கை கால கழுவிட்டு ஓடி வந்துட்டேன். ஓ அப்படியா விஷயம்? ஏமா ஏமா. எடி என்ன, இப்பதானே அப்பா கூப்பிடுறாவன்னு போனேன், அதுக்குள்ள அலறியே ஏன்? நான் சொன்னதுக்கு நீங்க நம்புனீங்களா? அவன் போகையே இல்லைன்னு சொன்னீங்கள, அவன் விளையாண்டுட்டு தான் வந்திருக்கான். பேட்டை தரத்தால தான் போட்டு வந்தானா, போய் பாருங்க. ஏடி அவன் தான் போலன்னு சொல்றான்ல, உங்ககிட்ட தான் அப்படி சொன்னான், என்கிட்ட
பேட் பரத்தல்ல கிடக்கணும், உடனே போய் பாருங்க கிடக்கும். இவன் என்ன மாட்டி கொடுத்தும் பயமே இல்லாம இருக்கான். பாத்தியலா, இப்ப நம்புறீங்களா? 4 அடியை போடுங்கம்மா. அடி உனக்கு தாண்டி போடணும், செவிட்ட சேர்த்து 4 வச்சிருவேன் பாத்துக்க. நானே அடுப்புல அங்க வேகாத வெயில்ல வெந்துகிட்டு கிடக்கேன். இங்க வா அங்க வா நல்லா கழிச்சு பொய்யா பேசுற நீ. பொய்யா? இவன் தானே சொன்னான். ஒழுங்கா தின்னுட்டு படிக்கிறத பாரு. அம்மா நம்ம அண்ணன் அவ்வளவுதான் பாத்துக்க. சரியா வருதுமா அந்த பிள்ளைகளோட. சி அட கிறுக்கி கிறுக்கி, நீ இப்படியெல்லாம் மாட்டி விடுவேன்னு எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போதுல உன்கிட்ட பேட்டை நான் எங்க வச்சேன்னு உண்மையை சொல்லுவேன்னு நினைச்ச நீ. சொன்ன அடுத்த நிமிஷமே அம்மா எம்மான்னு எப்படி கூப்பிட்டு சொல்லித்தாரா. சரியான ஆளுதான் நீ. எப்படியோ நான் சொன்னதையும் நம்பி அம்மா கிட்ட நல்லா ஏச்சு வாங்கிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம்.